ஹலோ, லாஸ்ட் கிளாஸில் வந்து நோடல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்ல. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ப்ராப்ளமுக்குமே டிஃப்ரெண்ட் கரண்ட் இருந்துச்சு. ஒரு நோடுக்குமே வந்து கரண்ட் என்ட்ரிங் வந்து இருந்தது. கரெக்டாக நான் என்ன சொல்லியிருக்கேன், ஜென்ரலாக நோடில் வந்து எப்பயுமே கரண்ட்டோட டைரக்ஷன் லீவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும், என்டர் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். அங்கே வந்து நோட்ஸ் ரெண்டுமே வந்து ரெண்டு நோட்ஸ் மீட் பண்ணிக்காது. ஸோ லைக் இன்டர்செக்ஷன்ஸ் இருக்காது. ஆனால் இந்த சர்க்கியூட் எப்படின்னா ஒரே ஒரு கரண்ட் சோர்ஸ் தான் மொத்த சர்க்கியூட்டுக்குமே. ஓகேவா? ஸோ இதோட டைரக்ஷன் வந்து எல்லாமே வந்து ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்கும், சேம் இந்த பக்கம் கரண்ட் ஃப்ளோ இருக்கும், அதே மாதிரி இந்த பக்கம் கரண்ட் ஃப்ளோ இருக்கும், அப்புறம் இந்த பக்கம் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, டிட்டர்மைன் தி வோல்டேஜ் அட் ஈச் நோட் ஃபார் கிவன் சர்க்கியூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு V1ன்ற நோடுக்கு வந்து நான் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்பேனா. ஸோ V1ன்ற நோடுக்கு கரண்ட் வந்து என்டர் ஆகுதா. ஸோ இப்போ பாருங்கள், நான் நோடோட இது வரைஞ்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நோடுக்கு மட்டும் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ V1 இருக்குது. V1ல் 5 amps கரண்ட் சோர்ஸ் வந்து என்டர் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்ன, 2 ohm ரெசிஸ்டன்ஸ், 1 ohm ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் எப்பவுமே 0வாக தானே இருக்கும். ஸோ கரண்ட் என்டரிங் என்ன கரண்ட் என்டர் ஆகுது, 5 amps கரண்ட் வந்து என்டர் ஆகுது. ஸோ கரண்ட் என்டரிங் வந்து 5 amps. நெக்ஸ்ட்டு கரண்ட் லீவிங் என்ன, கரண்ட் லீவிங் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், I = V/R. ஸோ V/Rன்றப்போ நான் வந்து இப்போ நோட் 1க்கு தானே பார்க்குறேன். ஸோ நோட் 1க்கு பார்க்குறப்போ V1 - V2 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குங்க, 2. ஸோ அப்போ V1 - V2 டிவைடட் பை 2 ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அதான். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா V1 - V3 டிவைடட் பை 1. அடுத்தது V1 - ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் என்னது, 0. ஸோ அப்போ V1 - 0 டிவைடட் பை 5 தான். நான் V1/5ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து கரண்ட் என்டரிங் நோடல் கண்டுபிடிச்சிட்டோம், கரண்ட் லீவிங் நோடல் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவேஷன் கொண்டுட்டு வரதுக்கு கரண்ட் என்டரிங் = கரண்ட் லீவிங்கா. ஸோ கரண்ட் என்டரிங் = கரண்ட் லீவிங்ன்றப்போ இது எல்லாமே வந்து கரண்ட் லீவிங், இது வந்து கரண்ட் என்டரிங். ஸோ வந்து கரண்ட் கீழே இருக்கிற எல்லாமே கரண்ட் லீவிங் எல்லாத்துக்குமே வந்து எல்சிஎம் எடுக்கிறோன்றப்போ 10 தானே காமன் எல்லாத்துக்குமே. ஸோ 10 வேணா × 5 பண்ணுவோம், × 10 × 2. ஸோ சேம் நியூமரேட்டர்லேயும் அதே மாதிரி தானே பண்ணுவோம். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் கீழே இருக்க டேர்ம் 10 வந்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணால் 50 வருமா. ஸோ நெக்ஸ்ட்டு காமன் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் ஆர் சப்ராக்ட் என்ன வருதோ, 5V1 + 10V1 + 2V1 என்ன வரும், 17V1. ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணால் ஈக்குவேஷன் 1 வருமா. ஸோ நெக்ஸ்ட்டு நோட் 2 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதான் நோட் 2 கரெக்டாக. ஸோ நோட் 2 தான் நான் காமனாக வச்சுப்பேன், V2 தான் நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ இப்போ கரண்ட் என்டரிங் என்னென்ன இங்கே என்ன நான் சொல்லியிருக்கேன், ஜென்ரலாக வந்து நோட்லேருந்து கரண்ட் வந்து இப்போமே லீவ் தான் ஆகும். ஆனால் இந்த சர்க்கியூட்டில் எப்படின்னா ஃபார் ஹோல் சர்க்கியூட்டுக்குமே வந்து கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து ஒன்று தான், என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். V2ன்றதுக்கு மட்டும் என்டர் ஆகிற மாதிரி இருக்கும், மற்றது எல்லாமே லீவ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி என்டர் ஆகக்குள்ள கரண்ட் என்டரிங் இது தானே V1 V2. அப்போது நான் இங்கே பார்க்குறது வந்து நோட் 2க்கு பார்க்குறேன். ஸோ V2 - V1 டிவைடட் பை 2 இது வந்து கரண்ட் என்டரிங். லீவிங் என்னென்ன, V2 - V3 டிவைடட் பை 4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் V2 - 0 டிவைடட் பை 3 தான் நான் V2/3ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? புரியுதா? ஸோ இங்கே பாருங்கள், கரண்ட் லீவிங்கில் என்ன எழுதியிருக்கேன், V2 - V3 டிவைடட் பை 4, அப்புறம் V2/3. ஓகேவா? ஸோ இப்போ சேம் அகைன் கரண்ட் என்டரிங் = லீவிங்கா. ஸோ கரண்ட் என்டரிங் = லீவிங் அப்படின்றப்போ இது எல்லாமே எனக்கு லீவிங், இது வந்து என்டரிங். ஓகேவா? ஸோ V2 - V3 டிவைடட் பை 4 + V2/3 = கரண்ட் என்டரிங் என்னவோ அதை எழுதியிருக்கேன். ஸோ அகைன் கீழே எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்தால் எனக்கு 12 வரும். 12ன்றப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன், 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ டினாமினேட்டரில் நான் என்ன மல்டிப்ளை பண்ணுறனோ அதே தான் நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ இதுக்கு 4 அண்ட் தென் இதுக்கு 6. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 3V1 - 3V3 + 4V2. ஸோ இப்போ வந்து காமன் டேர்ம்ஸ்லாம் என்னென்னவோ அதெல்லாம் வந்து ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணிட்டோமா. ஸோ இப்போ எனக்கு டினாமினேட்டர் வந்து காமனாக இருக்கா, காமனாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாமா.
கேன்சல் பண்ணிக்கிட்டா என்ன வரும்? இப்போ எனக்கு இந்த டேர்ம் எல்லாமே வந்து இந்த பக்கம் கொண்டு வரேன், லைக் ரைட் சைடில் இருக்க டேர்ம்லாம் வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டு வரேன் ஒரு ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0ன்னு ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ என்ன வரும்? -6v1ன்றது இங்கே +6v1 ஆகும். நெக்ஸ்ட்டு +7v2 -6v2 -3v3 ஈக்குவல் டு 0வா? ஸோ அகைன் 7v2 -6v2 என்ன ஆகும்? v2 1v2 ஆகும் ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவேஷன் 2வா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து நோட் 3 பார்ப்போமா? நோட் 3 வந்தப்போ இது தானே நோட் 3. ஸோ நோட் 3ன்றப்போ இதுக்கு வந்து கரண்ட்டோட டைரக்ஷன் என்டர் ஆகும், இங்கே வந்து ரெண்டுத்துக்குமே வந்து லீவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது v3ன்னு பார்க்கக்குள்ள கரண்ட் என்டரிங் என்ன? v3 -v2 / 4, அதாவது I = v/rன்ற ஃபார்முலாவில் கரண்ட் என்டரிங் தானே கேட்குறாங்க. நம்மளோட நோடு என்ன? v3 நோடு தானே. ஸோ வோல்டேஜுக்கு v3 - v2 / 4, ஏன்னா அது காமனாக இருக்குல்ல இந்த ரெசிஸ்டன்ஸு. ஸோ v3 - v2 / 4. நெக்ஸ்ட் கரண்ட் லீவிங் என்னென்ன? v3 - v1 / 1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் v ரெஃபரன்றது என்ன? 0. v3 - 0 / 4 தான் நான் v3/4 எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கரண்ட் என்டரிங் ஈக்குவல் டு கரண்ட் லீவிங் தானே. கரண்ட் என்டரிங் ஈக்குவல் டு கரண்ட் லீவிங். ஸோ கரண்ட் லீவிங் ஈக்குவல் நான் கரண்ட் என்டரிங் எப்படி வேணால் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ v3 - v1 / 1 + v3/4 ஈக்குவல் டு v3 - v2 / 4. நெக்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் எடுப்போமா? 4 தானே ஒரு எல்சிஎம் எடுத்தா. ஸோ இங்கே மட்டும் தான் 4 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 4v3 - 4v1 + v3 / 4 ஈக்குவல் டு v3 - v2 / 4ன்னு வருமா? ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து என்ன இருக்குது? பேஸ் வந்து காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிறதா சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு இந்த ஈக்குவேஷன் வருமா? ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்ம் வந்து மைனஸில் இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்த 2 ஈக்குவேஷன்லுமே எனக்கு வந்து ப்ளஸில் தான் வந்துருக்கு v1ஓட வேல்யூ. ஸோ இதுவும் எனக்கு பாசிட்டிவ் வரணுன்றதுனால இந்த ஹோல் டேர்மே நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். விச் இம்ப்ளைஸ் 4v1 ப்ளஸில் இருக்க டேர்ம் மைனஸ் ஆகுது, -v2 -4v3 ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 3. நீங்கள் இந்த ஸ்டெப்பில் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் வரும். ஆனால் எனக்கு நான் இதுக்கு முன்னாடி இருக்க 2 ஈக்குவேஷனுமே பாசிட்டிவில் இருக்கிறதுனால நான் இந்த ஈக்குவேஷனோட v1 வேல்யூ பாசிட்டிவ்ல வர பார்த்துருக்கேன். மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம எல்லா டைமுமே கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டாக கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் கையில் போடுறீங்க அப்படின்றப்போ ஃபஸ்ட் டேர்ம் பாசிட்டிவாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 3 ஈக்குவேஷன்ஸ் என்னென்னட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணி v1ஓட வேல்யூ, v2ஓட வேல்யூ, v3ஓட வேல்யூ மூணுத்துக்குமே ஃபைன் பண்ணிக்கலாம். v1 v2 v3க்கு வந்து எப்படி கேல்குலேட்டர் ஈக்குவேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுன்றது நான் போன வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து நார்மலாக வந்து KCL பேஸ் பண்ணி தானே பார்த்துருக்கோம். இதே மெத்தடை லைக் இதே சம்ம நான் கிராமர்ஸ் ரூல் பேஸ் பண்ணி எப்படி போடணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.